வணக்கம். ஈரப்பதம் இல்லை என்றால் விதை இருந்தும் விதை போட்டும் முளைக்காது. உண்மை. விதை இருக்கலாம், விதை இருந்தாலுமே முளைப்பதற்கு ஈரப்பதம் வேண்டும். அதே போல வெறுப்புங்கிற ஒன்றை கடந்தால்தான் விருப்பு ஏற்படும். இந்த வெறுப்பு தான் அனைத்தையும் ஒதுக்குகிறது. வெறுப்பு நெருப்பு போன்றது, உறவையே ஒதுக்கிவிடும். இந்த வெறுப்பு ஒரு நோய், தொற்று நோய். ஒரு ஆளை வெறுத்தால் அடுத்தடுத்து அதை வெறுத்து கொண்டே போகும். வெறுப்பை ஒதுக்க வேண்டும். வெறுப்பு ஒரு நெருப்பு, பற்றி கொள்ளும், அடுத்தடுத்து பற்றி கொள்ளும். இந்த விருப்பம் இருந்தால்தான் எந்த தொழிலை செய்தாலும் ஜெயம் உண்டாகும். விருப்பமில்லாத தொழிலும் விருப்பமில்லாத நட்பும் நிற்காது, கடந்து செல்லும். அது முழுமை பெறாது. விருப்பமும் வேண்டும். நிச்சயமாக விருப்பத்தோடு தான் எந்த தொழிலும் செயலும் நிற்கும். விருப்பமில்லாமல் செய்கிற ஒரு தொழிலோ இல்லாட்ட விருப்பமில்லாத நட்பு அங்கே கரை சேராது. அதே போல் இந்த நெருப்புங்கிற தீயும் வெறுப்பும் ஒன்று தான். இந்த வெறுப்பு இருந்தாலே என்ன ஆகும்னா ஒரு நட்பு நிலை ஏற்படுத்தாது. வெறுப்பு ஒரு மேலே வெறுப்பு இருந்தாலே அவர் மேலே அவர் நல்லது செய்தால் கூட இவன் அப்படிப்பட்ட அந்த வெறுப்பு ஓட்டத்தையே கொண்டு போய் நிற்கும். விருப்பத்தை ஏற்படுத்தாது. அதனால் கடக்க வேண்டிய விஷயம் நட்பு கொள்வது பின்னாடி, ஆனால் வெறுப்பை கடக்க வேண்டும். வெறுப்பை நீற்றுப்படுத்த வேண்டும், டெலீட் பண்ணிட வேண்டும். வெறுப்புங்கிறது ஒரு நெருப்பு போன்றது. இப்போ நிறைய ஆன்மாக்கள் வெறுப்போடு தான் தெரிகிறார்கள். யாரை பார்த்தாலும் வெறுப்போடு தெரிகிறார்கள். அது உண்மையான நட்பை உண்டாக்குறது, உண்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தாது. அது வாட்டில் ஒதுக்கி சருகு மாதிரியை ஒதுக்கி சென்று எதையாச்சும் கொண்டு போய் சாட்சி விட்டுரும், தனிமைப்படுத்தி விட்டோம். சாட்சி விட்டுறத விட வெறுப்பு உள்ளவன் தனிமைப்படுத்தப்படுவான். பரஸ்பரம் கிடைக்காது, பந்தம் கிடைக்காது, உறவுகளும் ஒதுக்கப்படும். அதனால் கடக்க வேண்டிய விஷயம்